ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் சும்மா கிடக்கிற வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேக் வந்து பண்ணிடுவோம். அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 வாழைப்பழத்தை வந்து குட்டி குட்டி வாழைப்பழம் இருக்கும்ல, அந்த 3 வாழைப்பழத்தை வந்து எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தோலை உரித்து வந்து போட்டுட்டு வந்து வீட்டில் வாழைப்பழம் சாப்பிடாமல் ஒரு 2 வாழைப்பழம் சும்மா கிடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேக்கு செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அதிலே வந்து ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் வந்து அந்த மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு இந்த கேக்குக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் வந்து எந்த மெஷர்மெண்ட் கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து சுகர் வந்து சேர்த்துட்டு அதை மிக்சியில் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிட்டு அடுத்து வந்து இந்த மைதா மாவு இதிலே மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து 1/2 கப்பு மைதா மாவு எடுத்து நல்லா சலித்து அதையும் வந்து அந்த வாழைப்பழம் அந்த பேஸ்ட்லேயே வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். வீட்டில் டைரி மில்க்கு வாழைப்பழம் இருந்தாலே வந்து இந்த கேக் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து சாக்லேட் பவுட்ரு வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து சாக்லேட் பவுட்ரு வந்து போட்டுட்டு பேக்கிங் சோடா வந்து ஒரு ஸ்பூனு, பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூனு, பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூனு ரெட்டையும் சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து எண்ணெய், சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரே மாதிரியே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் வந்து இந்த கேக்குக்கு எல்லாமே நம்ம வந்து சேர்த்துட்டோம். ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த கேக் வந்து பசங்களுக்கு வந்து வீட்டில் அந்த வாழைப்பழம் சும்மாவே கிடக்குது, ஒரு 2 வாழைப்பழம் சும்மாவே கிடக்குது, பசங்க சாப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கேக்கை செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. டைரி மில்க்கு போட்டிருக்கறனால பசங்க வந்து நல்லா வாசமாக இருக்கும். அந்த கேக் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த டைரி மில்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கேக் வந்து. அடுத்து வந்து கேக்கு இப்போ நம்ம பேட்டர் வந்து எல்லாமே மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து அந்த கேக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து லைட்டாக வந்து மைதா மாவு போட்டு அந்த கேக்கு ஊற்றி வைக்கிற டின்னை வந்து இது பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த மாவை வந்து அதிலே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுட்டு அந்த டைரி மில்க்கை வந்து மேலே வந்து நம்ம ஒரு துருவுறதை வச்சு இந்த கேரட் சீவம்லாம் துருவுறதை வச்சு நல்லா திருவி விட்டோம் அப்படின்னா வந்து அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். டைரி மில்க்கு சாக்லேட் வந்து இந்த டைரி மில்க் சாக்லேட்டு வாழைப்பழம் இது சேர்த்து நம்ம செய்கிறனால இந்த கேக் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பபுள்ஸ் இல்லாமல் ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி வந்து தட்டி விடணும். அந்த இது வந்து கேக்கை வந்து தட்டி விட்டுட்டு ஒரு பேனில் வந்து நல்லா வந்து அடுப்பை சிம்லே வச்சுட்டு தூக்கி நம்ம பேனில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவரில் வந்து இந்த கேக் வந்து நல்லா ரெடி ஆயிரும். கரெக்டாக 1 ஹவரில் பாருங்கள் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இந்த கேக் வந்து. என் பசங்களுக்கு வந்து நான் உடனே வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். வாழைப்பழம் டைரி மில்க்கு சாக்லேட் இருந்தால் போதும், இந்த கேக் வந்து அழகாக வந்து செஞ்சிடலாம். அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைரி மில்க் வாசத்தோடு வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு கேக் வந்து உங்களுக்கு கட் பண்ணி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வந்து கேக் வந்து. மேலே வந்து அந்த டைரி மில்க் நம்ம தூவி விட்டுருக்கிறனால சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.